வணக்கம். டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க. பேப்பர் 1, பேப்பர் 2க்கு வந்து இந்த தமிழ் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பேப்பர் 2 வந்து 16ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 19 நாட்கள் தான். இன்னும் எண்ணி பார்த்தங்க அப்படின்னாக்கா 19 நாட்கள் தான் இருக்குது. ஸோ தமிழுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. 30 மார்க் வந்து நம்ம சொல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா தமிழில் வந்து எடுத்துடலாம். மீதி 60 மார்க் வந்து நம்ம எடுத்துங்க அப்படின்னாக்கா மற்ற சப்ஜெக்டில் மீதி 60 மார்க் எடுத்துங்க அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக டெட்டில் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ தமிழுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இவர் யார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இவர் யார்? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவநேய பாவாணர். இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்க மொழி ஞாயிறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். நெக்ஸ்ட்டு, செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை டேஸ் அளபடை என்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி, செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா இசை நிறை அளபடைன்னு சொல்லுவாங்க. உயிரளபடை வந்து 3 வகைப்படும். என்னென்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடைன்னு சொல்லிட்டு உயிரளபடை 3 வகைப்படும். நெக்ஸ்ட்டு, நடவாமை கொல்லாமை இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் டி, எதிர்மறை தொழிற்பெயர். நெக்ஸ்ட்டு, 10 பாட்டு நூல்களில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, முல்லைப்பாட்டு. 103 அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை எழுதியவர் நப்பூதனார். நெக்ஸ்ட்டு, தவறான இணையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி, அண்ணன் தம்பி வந்து எண்ணுமைன்னு கொடுத்துருக்காங்க, அது ராங்கு. அண்ணனும் தம்பியும் உம்முன்ற வார்த்தை வந்து மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னாக்கா அது உம்மை தொகைன்னு சொல்லுவாங்க. ஸோ வீசு தென்றல் வினைத்தொகை, வட்டத்தொட்டி பண்பு தொகை, சாறை பாம்பு இரு பெயரொட்டு பண்பு தொகை. பாம்புங்கிறது வந்து பொது பெயர், சாறைங்கிறது வந்து அதனுடைய சிறப்பு பெயர். சிறப்பு பெயர் வந்து முன்னாடி வந்து அதனுடைய பொது பெயர் வந்து பின்னாடி வந்துச்சு அப்படின்னாக்கா அது இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, காலடி காலின் 7 அடி பின் சென்றுன்னு வரும். சென்று சென்று பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினார் என்ற செய்தியை கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பொருணர் ஆற்றுப்படை. பொருணர் ஆற்றுப்படை எழுதன் வந்து முடத்தாம கண்ணியார். நெக்ஸ்ட்டு, பெருமான் ஆற்றுப்படை எழுதன் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, டிவியோஷனல் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி, பக்தி இலக்கியம். நெக்ஸ்ட்டு, புறந்தூமை நீரான் அமையும் அகந்துமை வாய்மையார் காணப்படும் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, எடுத்துக்காட்டு ஓமை அணி. பிள்ளை தமிழின் மொத்த பருவங்கள் மற்றும் பாடல்களின் எண்ணிக்கை யாது? மொத்த பருவங்கள் வந்து 10 பருவங்கள், 100 பாடல்களை கொண்டது. நெக்ஸ்ட்டு, பொருந்தாத சொல்லை கண்டறிக. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முல்லை பாலை நிலங்கள். நெக்ஸ்ட்டு, திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் யாருடைய உரை சிறந்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பரிமேலழகர் உரை. மொத்தம் வந்து எத்தனை பேர் வந்து உரை எழுதியிருப்பாங்கனாக்கா 10 பேர் வந்து உரை எழுதியிருப்பாங்க. அதில் பரிமேலழகரோட உரை தான் சிறந்த உரை. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யாருனாக்கா மணக்குடவர். நெக்ஸ்ட்டு, டெரகோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி, சுடுமண் சிற்பக்கலை. நெக்ஸ்ட்டு, பொருந்தாததை கண்டறிக. இங்கே வந்து என்ன வந்திருக்கணும் அப்படின்னாக்கா நெய்தல்ன்ற வார்த்தை வந்து முன்னாடி வந்திருக்கணும். குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும். ஆப்ஷன் ஏ தான் தப்பு. குறிஞ்சி வந்து என்ன அப்படின்னாக்கா மலையும் மலை சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும் வந்து என்ன வந்திருக்கணும்னாக்கா முல்லைங்கிறது வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு, மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி போருக்கு செல்வது டேஸ் திணை. ஆன்சர் ஆப்ஷன் பி, வஞ்சித் திணை. நெக்ஸ்ட்டு, திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜியு போப். ஜியு போப் வந்து திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். நெக்ஸ்ட்டு, பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் 8 வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது டேஷ் விடை. ஆன்சர் ஆப்ஷன்
சி ஏவல் விடை. வினா வந்து 6 வகைப்படும், விடை வந்து எத்தனை வகைப்படும் பார்த்துங்க அப்படின்னாக்கா விடை 8 வகைப்படும். நெக்ஸ்ட்டு இளங்கொடு மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றாரோடு யானையவர் என்ற குறளில் பயின்று வந்துள்ள பொருள்கோள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி எதிர் நிரல் நிறை பொருள்கோள். நெக்ஸ்ட்டு இவர் யார்? நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருதையும் பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி. நெக்ஸ்ட்டு தவறான வினைமரபை கண்டறிக. தவறான வினைமரபுன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் பி பால் குடின்னு சொல்லியிருக்காங்க. பால் பருகு, தண்ணீர் குடி, பால் பருகுன்னு வந்திருக்கணும், தண்ணீர் தான் குடின்னு சொல்லுவாங்க. பானை வனை முறுக்குத்தீன் இலைப்பரு எல்லாம் கரெக்டு. கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. ஆன்சர் ஆப்ஷன் டி இவ்வு. நெக்ஸ்ட் பொறுத்துக. பலவி முதிர்ந்த மூங்கில், பண் இசை, கனகச்சுனை பொன் வண்ண நீர்நிலை, மத வேலங்கள், வேலம்னா யானைன்னு சொல்லுவாங்க, ஸோ மத யானைகள். ஆன்சர் ஆப்ஷன் சி 1 3 2 4. நெக்ஸ்ட்டு காடர்களின் கதைகள் சிலவற்றை யானைகளோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி வா. கீதா. நெக்ஸ்ட்டு குமரகுருபரர் இயற்றாத நூலை கண்டறிக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ குலோத்துங்கன் பிள்ளை தமிழ். கந்தர் கலிவெண்பா, சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் எல்லாம் குமரகுருபரர் எழுதிய நூல்கள் தான். நெக்ஸ்ட்டு மாக்கண் முரசம் என்று முரசு பற்றி பதிவு செய்துள்ள 10 பாட்டு நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி எழுதுறது வந்து கூடலூர் கிழார். மலைபடுகடாம் பெருங்குன்றூர் கௌசிகனார் 583 அடிகளை கொண்டது தான் இந்த மலைபடுகடாம். மலைபடுகடாம் என்னன்னு சொல்லலாம்? கூத்தராட்சிப்படைன்னு சொல்லலாம். முல்லைப்பாட்டு அப்படின்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா 10 பாட்டு நூல்களுள் குறைந்த அடிகளை கொண்ட நூல் தான் முல்லைப்பாட்டு, 103 அடிகளை கொண்டது. நெக்ஸ்ட்டு கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் டி நீலகிரி. நெக்ஸ்ட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு மறைந்து வருவது. ஆன்சர் ஆப்ஷன் பி உம்மை தொகை. உம்முங்கிறது வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னாக்கா அது எண்ணும்மைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏற்பாடு என்பதன் மறையும் நேடம். ஆன்சர் ஆப்ஷன் பி சூரியன் மறையும் நேடம். ஏற்பாடு எப்படி பிரிக்கலான்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா எல் கூட்டல் பாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. எள்ளுங்கிறது வந்து என்னன்னாக்கா சூரியன் மறையும் நேரம் தான் ஏற்பாடு. நெக்ஸ்ட்டு செயலடி சிந்தடி பெறும் பாவகை எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி நேரிசை ஆசிரியப்பா. ஆசிரியப்பா வந்து 4 வகைப்படும். நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடி மரி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியப்பா 4 வகைப்படும். நெக்ஸ்ட்டு கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் டேஸ் தலை. ஆன்சர் ஆப்ஷன் சி வஞ்சித் தலை. நெக்ஸ்ட்டு எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி இயற் சொல். இலக்கணம் இலக்கிய முறைப்படி சொல் வந்து 4 வகைப்படும். இயற் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல்னு சொல்லிட்டு. இயற் சொல் அப்படின்னாக்கா எளிதில் எல்லாருக்குமே பொருள் விளங்கக்கூடியது. திரி சொல் அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா படித்தவர்களுக்கு மட்டும் பொருள் விளங்கக்கூடியது தான் திரி சொல்னு சொல்லுவாங்க. பெற்றம் அப்படின்னாக்கா பசு. திசை சொல்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா வட்டார வழக்கத்தில் யூஸ் பண்ணுறது தான் திசை சொல்னு சொல்லுவாங்க. வட சொல்லுங்கிறது வந்து சமஸ்கிருத சொல்ல தான் வட சொல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பின்வரும் தொடர்களில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. நிகழ்காலன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா படிக்கக்கூடிய அந்த வார்த்தையில் வந்து கிரு, கின்று, ஆனின்று அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னாக்கா அது என்ன சொல்லுவாங்கனாக்கா நிகழ்கால வினைமுற்று. படிக்கிற வார்த்தையில் வந்து ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. பழுக்கின்றது நிகழ்காலம் நடந்துகிட்டே இருக்குது. பழுத்த பழம் அப்படின்னாக்கா அது இறந்த காலம் முடிஞ்சிருச்சு. பழுக்கும் பழம் அப்படின்னா அது எதிர்கால வினைமுற்று. நெக்ஸ்ட்டு அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி பரிபாடல். பண்பு தொகை வகையினுள் இல்லாததை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி வளர்வானம். வளர்வானங்கிறது வந்து பண்பு தொகை கிடையாது, வினைத்தொகை. வெண்சங்கு, சிங்காந்தல், செந்தி இது எல்லாமே பண்பு தொகைக்குரியது. வெண்சங்கு எப்படி பிரிக்கலாம்? வெண்மை கூட்டல் சங்கு மை விகுதி வருதா.
செங்காந்தல் செம்மை கூட்டல் காந்தல் மை விகுதி வருது. செந்தி செம்மை கூட்டல் தீ. ஸோ பிரிக்கும் போது மை விகுதி வந்துச்சு அப்படின்னாக்கா அது என்னன்னு சொல்லுவாங்க, பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கண்ணாவா என்பது டேஸ் தொடர். ஆன்சர் ஆப்ஷன் பி விழித்தொடர். நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத சொல்லை கண்டறிக. தும்பை திணை, குறிஞ்சி திணை, உளினை திணை, காஞ்சி திணை. ஆன்சர் ஆப்ஷன் பி குறிஞ்சி திணைங்கிறது வந்து பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி. சுரதாவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்க ஓமை கவிஞர் சுரதா. அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினதாசன். வாணிதாசனுடைய இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்கிற எத்திராசலு. தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த்துன்னு சொல்லிட்டு வாணிதாசனை சொல்லுவாங்க. வாணிதாசன் வந்து யாருடைய மாணவர்னாக்க பாரதிதாசனுடைய மாணவர் தான் வாணிதாசன். நெக்ஸ்ட்டு ஐ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. ஐ அப்படின்னாக்க ஆன்சர் ஆப்ஷன் பி தலைவன். ஸோ கா அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா காசோலை. கா சோலை இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி. மதகு நீர் தாங்கும் பலகைன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க ஓ அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓர் அப்படின்னாக்கா மதகு நீர் தாங்கும் பலகை. கோ என்றால் அரசன். சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ. பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர், உலக வழக்கு என்றும் கூறுவர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறு. பசு விடு கரு இது எல்லாமே முற்றிய லுகர சொற்கள். ஆறு அப்படிங்கிறது வந்து நெடில் தொடர் குற்றிய லுகரம். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. கரன்சி நோட் அப்படிங்கிறது பார்த்தோங்க அப்படின்னாக்க பணத்தால். செக் அப்படின்னாக்க காசோலை. இ காமர்ஸ் மின்னணு வணிகம். டிமாண்ட் டிராஃப்ட் வரை ஓலை. ஆன்சர் 3, 2, 1, 4. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உன் வீடு டேஸில் அமைந்துள்ளது, என் வீடு டேஸில் உள்ளது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி உன் வீடு எங்கே உள்ளது, என் வீடு அங்கே உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தவறானது கண்டறிக. தவறானது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரைன்னு கொடுத்துருக்காங்க, அது ராங்கு. அரை மாத்திரை தான் ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு. குரில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. மெய் எழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. கரெக்டு. நெக்ஸ்ட்டு மருத்துவம் கூட்டல் துறை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் இ மருத்துவத்துறை. நெக்ஸ்ட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் டேஸ் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் பி மக்கள் கவிஞர். உவமை கவிஞர் சுரதா. காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். கவி ஞாயிறுன்னு சொல்லிட்டு தாராபாரதியை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி பெருந்தலைவர் காமராசர். மதிய உணவு திட்டங்கிறது வந்து காமராசர் வந்து கொண்டு வந்திருப்பார். அதுவே சத்துணவு திட்டமாக மாற்றினது வந்து எம்ஜிஆர். நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூ மனம் வீசும். ஆப்ஷன் பி ஏன் தப்புனாக்கா வண்டி இழுப்பது காளை, இந்தலை வராது, இந்தலை வரும். காளைனா எருது. வீட்டு வாசலில் கோலம் போட்டனர், இந்தலா வராது. கோலம்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க இந்தலா வந்திருக்கணும். கோலம். புலியின் கண் சிவந்து காணப்படும். கண்ணுங்கிறது வந்து 2 சுழியின் வராது, 3 சுழியின் வந்து இருக்கணும் கண். நெக்ஸ்ட்டு எஸ்கலேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எஸ்கலேட்டர்னு பார்த்துங்க அப்படின்னாக்க ஆன்சர் ஆப்ஷன் டி மின்படிக்கட்டு. நெக்ஸ்ட்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பது யாருடைய கிற்று? ஆன்சர் ஆப்ஷன் சி வள்ளலார். நெக்ஸ்ட்டு சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. சோம்பல் அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி சுறுசுறுப்பு. நெக்ஸ்ட்டு சரியான கூற்றை கண்டறிக. சரியான கூற்றுங்கிறது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓர் ஏரி. ஓர்ன்ற வார்த்தை வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர்ன்ற வார்த்தை வரணும். உயிர் மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒருன்ற வார்த்தை வந்திருக்கணும். இங்கே ஒரு வந்திருக்கணும், இங்கே ஓர் வந்ததுனால தப்பு. ஊ அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கணும், அதனால் இது ராங்கு. கா அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர்மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கணும், இங்கே ஓர் வந்திருக்கு, அதனால் அது ராங்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓர் ஏரி. நெக்ஸ்ட்டு மூதுரை பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை கண்டறிக.
தவறானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்நூல் 30 பாடல்களை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ராங்கு. 33 பாடல்களை கொண்டது தான் மூதுரை. ஆப்ஷன் ஏ. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். ரைட்டு. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. ரைட்டு. இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். ஔவையார் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை போன்ற நூல்களை வந்து ஔவையார் எழுதியிருப்பாங்க. ஞானக்குறள் என்ற நூலையும் ஔவையார் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி. கூரை புடவைன்னு கொடுத்துருக்காங்க. அது ராங்கு. இந்த ரை வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த கூரைக்கு வந்து வீட்டின் கூரை. இந்த புடவைங்கிறது வந்து என்ன வந்திருக்கணும் அப்படின்னாக்க இந்த ரை வந்துச்சு அப்படின்னாக்கா அதுதான் புடவைன்னு சொல்லுவாங்க. 3 சுழினா வானம், 3 சுழினா வந்துச்சு அப்படின்னாக்கா வெடி. வானம் அப்படின்னாக்கா 2 சுழினா வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஆகாயம். பனி 3 சுழினி வந்துச்சு அப்படின்னாக்கா வேலை. அதுவே பனிக்கு 2 சுழினி வந்துருச்சு அப்படின்னாக்கா அது குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அவன் சித்திரையான் எவ்வகை பெயர். சித்திரை அப்படிங்கிறது வந்து ஒரு காலப்பெயர். ஸோ அதனால் காலப்பெயர். சித்திரைங்கிறது வந்து காலத்தை குறிக்கிறனால அது காலப்பெயர். நெக்ஸ்ட்டு நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. சிறிய உலகம். நனந்தலை உலகத்தோட எதிர்ச்சொல் வந்து சிறிய உலகம்னாக்கா அதுக்கான பொருள் வந்து என்னன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா அகன்ற உலகம். நனந்தலை உலகத்துக்கான பொருள் வந்து அகன்ற உலகம். அகன்ற உலகத்திற்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. சிறிய உலகம். நெக்ஸ்ட்டு சிங்கம் ஒளிமரபை கண்டறிக. சிங்கம் முழங்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. யானை பிளிரும், பசு கதரும், புலி உருமும். நெக்ஸ்ட்டு ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பிழையற்ற சொல்லை கண்டறிக. பிழையற்ற சொல்லுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் டி. நீ வந்தாய் அப்படிங்கிறது வந்து ராங்கு. செலியன் வந்தது, கண்ணகி உண்டான், நேற்று வருகிறான். இது எல்லாமே என்னன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா வலு 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 சொற்கள். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. நெடில் தொடர்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா நெடில் தொடர் குற்றியலுகரம் பாடு. மென் தொடர் குற்றியலுகரம் மென் அப்படின்னாக்கா ஞனன நமன அப்போ மஞ்சு. உயிர் தொடர் குற்றியலுகரம் வரலாறு. இடைத்தொடர் குற்றியலுகரம் எய்து. ஆன்சர் 3, 2, 1, 4. 3, 2, 1, 4 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1 மாத்திரை அளவு. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஐகார குறுக்கங்கிறது வந்து தனியாக வரும்போது 2 மாத்திரை அளவும், சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் கடையிலும் வரும்போது சொல்லுக்கு முதலில் வரும்போது 1.5 மாத்திரையாகவும், இடையிலும் கடையிலும் வரும்போது 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஓகேங்களா. இப்போ வேட்கை கைங்கிறது வந்து கடைசியில் வந்திருக்கனால அது 1 மாத்திரை. அதுவே ஐன்ற வார்த்தை வந்து தனியாக வந்துச்சு அப்படின்னாக்கா அது 2 மாத்திரை அளவை வந்து ஒலிக்கும். தலைவன் லைன்ற வார்த்தை வந்து ஐ வரிசையில் வரக்கூடியது தான். இடையில் வந்துங்கிறனால அது 1 மாத்திரை அளவை குறிக்கும். நெக்ஸ்ட்டு வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது. ஆன்சர் ஆப்ஷன் சி. நாலடியார். திரிகடகத்திலதன் வந்து நல்லாதனார், ஏலாதி, கனி வேதாவியார், நாலடியார், சமண முனிவர்கள், சிறுபஞ்ச மூலம், காரியாசான். நெக்ஸ்ட்டு அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெல்லை சு முத்து. ஔவையார் வந்து ஆத்திச்சூடி எழுதியிருப்பாங்க. புதிய ஆத்திச்சூடி எழுதுனது வந்து பாரதியார். நெல்லை சு முத்து வந்து அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு விடை வகைகளை கண்டறிக. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் டேஸ் விடை. ஆன்சர் ஆப்ஷன் பி. மறைவிடை. நெக்ஸ்ட்டு 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கால்டுவெல். நெக்ஸ்ட்டு வெண்பாவின் ஓசை. ஆன்சர் ஆப்ஷன் டி. செப்பல் ஓசை. ஆசிரியப்பாவுக்குரிய ஓசை அகவல் ஓசை. களிப்பாவுக்குரிய ஓசை துள்ளல் ஓசை. வஞ்சிப்பாவுக்குரிய ஓசை தூங்கல் ஓசை. நெக்ஸ்ட்டு 3 சீராக வரும் திருக்குறளின் 2ஆம் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது. சிந்தடி என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு எவை சுட்டு எழுத்துக்கள். ஆ இ உ அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் 3 வகைப்படும். தொலைவில் உள்ள பொருளை சுட்டி காட்ட ஆ என்ற எழுத்தும், பக்கத்தில் உள்ள எழுத்தை வந்து பக்கத்தில் உள்ளவர்களை வந்து சுட்டி காட்ட ஈ என்ற எழுத்தும் வழக்கத்தில் இருக்குது. இப்போ வந்து ஊன்ற எழுத்து வந்து வழக்கத்தில் இல்லை. நெக்ஸ்ட்டு
பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி கல்லாதவர். நெக்ஸ்ட்டு கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதி என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள காப்பிய வகை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட்டு கான்சோனன்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கான்சோனன்ட்னு பார்த்துங்க அப்படின்னாக்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெய்யொலி. அச்சில் நெக்ஸ்ட்டு அச்சில் வந்த அம்பேத்கரின் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். நெக்ஸ்ட்டு எண்ணு பெயர்களில் டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய 2 பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். ஆன்சர் ஆப்ஷன் பி 8, 10. நெக்ஸ்ட்டு ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி எழுதப்பட்ட கன்னிப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி இறையரசன். நெக்ஸ்ட்டு வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று எது? ஆன்சர் ஆப்ஷன் பி வியங்கோல் வினைமுற்று. நெக்ஸ்ட்டு என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் ஆப்ஷன் சி என்று கூட்டல் என்றும். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி சொல் பின்வரு நிலையணி. நெக்ஸ்ட்டு பலர் மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் டேஸ் பொருளை குறிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆக்கல். மலர் பானையை உருவாக்குறா, அதனால் ஆக்கல் விதியை குறிக்கிறது. நெக்ஸ்ட்டு மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கேள் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி எழுதன் ஆண்டாள். ஆண்டாள் 2 நூல் எழுதியிருப்பாங்க, நாச்சியார் திருமொழி, திருவெம்பாவை. இது உங்களுக்கான கேள்வி. காசிகாண்டம் என்னும் நூலை எழுதியவர் யார்? நருந்தொகை என்ற நூல் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சீவலமாறன் என்னும் சிறப்பு பட்டம் பெற்றவர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.